வணக்கம் பிள்ளைகளே. இன்னைக்கு நாங்கள் இந்த வினைச்சொற்கள் பற்றி படிப்போம். சரியா? வினைச்சொற்கள் என்றால் வினமுற்றுக்களும் வினைச்சொற்களாக வரும். சரியா? அதாவது வினைச்சொற்களை நாங்கள் எடுத்தா போனான், வந்தான், ஓடினான், அவை ஒரு வினமுற்றுக்கள்னு சொல்லலாம். இந்த வினைச்சொற்கள் முதற் பாக்கிக்க உங்களுக்கு சொற்கள் ரெண்டு வகைப்படும் தெரியும். என்ன? ஒன்று பெயர் சொல்லு, ரெண்டாவது வினைச்சொல்லு. பெயர் சொல்ல உங்களுக்கு தெரியும், அது என்ன செய்யும்? ஒரு பொருளை உணர்த்துவது பெயர் சொல்லு. பெயர் சொல்லு என்றால் என்ன? ஒரு பொருளை உணர்த்துவது பெயர் சொல்லு. ஓகே. அடுத்தது இந்த அப்பொருளின், அதாவது ஒரு பொருளின் செயலை உணர்த்துவது. இங்கே நீங்கள் கவனிக்கணும், செயலை உணர்த்துவது தான் வினைச்சொல். என்ன? ஒரு பொருளின் செயலை உணர்த்துவது வினைச்சொல். இந்த வினைச்சொற்கள் எப்போதும் காலம் காட்டும். உங்களுக்கு தெரியும், உதாரணமாக நாங்கள் ஓடினான் என்று எடுப்போம். ஓடினான், இது வினைச்சொற்கள். சரியா? இந்த வினைச்சொற்கள் காலம் காட்டும். காலம் காட்டும். ஓடினான் இறந்த காலம். அப்ப வினைச்சொற்கள் காலம் காட்டும். அடுத்தது திணை, பால், எண், இடம் என்பனவற்றையும் வெளிப்படுத்தும். சரியோ? இலக்கியம் பாருங்க. ஓடினான், இது என்ன காலம்? இறந்த காலம். ஓடினான் நேற்று முடிஞ்சது. ஓடுவான்ன்றதுதான் எதிர்காலம். அப்ப ஓடினான் இறந்த காலம். அப்ப இந்த இறந்த காலம் யார் ஓடினான்? அவன். அப்ப திணை என்ன? திணை உயர்தின. என்ன பால்? ஆண்பால். இடம் என்ன? ஒருமை. அவன் ஓடினான், ஒரு ஆள். அடுத்தது படக்கு, அவன். சரியோ? அப்ப பாருங்க, திணை, பால், எண், இடம் என்பனவற்றை வெளிப்படுத்துவது வினைச்சொற்கள். இனி பாருங்கள், இந்த காலம், இந்த வினைச்சொற்களே நாங்கள் சொன்னாங்க காலங்கள் மூன்று வகைப்படும். இந்த காலங்கள் இடைநிலைகளால் ஆனது. ஒவ்வொரு காலத்தையும் நாங்கள் எடுத்தோம்டா அதுல வர சொற்கள் இடைநிலைகளாகும். சரியோ? எப்படி என்றா, இப்ப உதாரணமாக நாங்கள் படித்தான் என்று எடுக்கிறோம். படி சக இத் சக ஆன் என்று வருதல்லோ. அப்ப இந்த இட், 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 இன், இன், இந்த அஞ்சும் இறந்த காலத்துக்கு வரும். அடுத்தது நிகழ்காலத்துக்கு என்ன வரும்? கின்று, கிரு. எதிர்காலத்துக்கு என்ன வரும்? உப், உப். அதற்கு நான் உங்களுக்கு உதாரணமாக நான் காட்டுகின்றேன். ஒன்று உண்டானை சொல்லுகிறேன். பாருங்கள். உன் சக இட், உண்டான, உன் சக இட் சக ஆன். பாருங்க, உன் இட், இந்த இட்டு வந்துட்டு இறந்த காலம். அப்ப உண்டான என்ன காலம்? இறந்த காலம். அடுத்தது உண்கிறான். உண்கிறான் என்று பார்த்தா உண்கிறான். அப்ப என்ன வரும்? உண்கிறான். இங்க கிரான், கின்று, கிரான். என்ன? கிரான் என்று வரும். அடுத்தது உண்பான். உண்பான் என்ன வரும்? உண்பான். உன் சக உண்பான். என்ன? உன் சக இட் சக ஆனண்டு வரும். சரியா? உண்பான். அங்க வரைக்குள்ள உண்பானுக்கு உங்களுக்கு உப்பெண்ணா அதுல வரும். அதாவது உப், உப், அது வரும் உண்பானுக்கு. ஓகேயா? அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்று காலங்களும் இடைநிலைகளால் ஆனது. இந்த காலங்கள் இட், 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 இன் என்ற இடைநிலைகளாலும் இறந்த காலம், நிகழ்காலம் கின்று கிருவாலும், எதிர்காலம் போவான், படிப்பான். அங்க வரைக்கும் உப்பு வருது, போவானுக்கு உப்பு வருது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு இந்த காலங்கள் மூன்று வகைப்படும். அவை இடைநிலைகளால் ஆனது என்று தெரியும். அவை வினை சொற்கள் காலங்காட்டும், திணை காட்டும், பால் காட்டும், எண் காட்டும், இடங்காட்டும். அப்ப நீங்க இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேணும். இதான் எங்களோட பாடம். உங்களுக்கு காலங்கள், அதே நேரம் வினை சொற்களும் உங்களுக்கு விளங்கி கொண்டது. என்ன? நன்றி, வணக்கம்.